சார் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்குமா சார்? சங்கர் சார் சார் மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சார் சங்கர் சார் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஓகே பண்ணிடலாம். ஒரு சின்ன வெல்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தி Proletariat Pleaders நம்ம தொடர்ந்து 260வது நாளை கடந்து காலை மாலை இருவரையிலும் வகுப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு நமது மாலை சிறப்பு வகுப்பு எடுக்க வருகை தந்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் யார் அப்படின்னா சீனியர் H லக்ஷ்மி சங்கர் சார். சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு ஜுடிஷியல் அகாடமியோட யங்கஸ்ட் ஃபேக்கல்டி சார் தான். சாரை பத்தி நான் சொல்றத விட சாரோட முன்தீர்ப்புகள் பல, சாரோட எஃபிஷியன்சி பத்தி எடுத்து வைக்கும். அந்த வகையில இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பொன்னங்கன் விசஸ் கேஜி நேசன், கஸ்தூரி சார் வந்து அட் தி சேம் டைம் ஹைகோர்ட் அண்ட் சொல்ல திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில ஹைகோர்ட்ல இருப்பாங்க, ஈவினிங் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருப்பாங்க. சாரோட பிஸி ஷெடியூல்ல நம்ம கேட்டுக்கிட்டது சார் உடனே எந்த வித மறுப்பும் தெரிவிக்காம ஒத்துக்கிட்டாங்க. தேங்க்யூ சார். We are happy to see you here. And சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே திரும்ப பேசுறேன் மேடம். இப்போ ஆடியோல இருக்கா சார்? ஓகே கேட்டு சார், பாதி கேட்டுச்சு, நீங்க எண்டு மட்டும் கேட்கல. நான் பேசுறது கேட்கறதா சார்? கீழே இருக்கு சார். எஸ் சார் கேக்குது சார். நான் பிகின் பண்ணுவா? ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு ரெகுலரா டீல் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இந்து சக்சஷன் ஆக்ட். இதுல ரொம்ப டீப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா பல மணி நேரங்கள், பல நாட்கள் வேணும். ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவா நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறனால, அப்ப நானும் சில ப்ரொவிஷனை திருப்பி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் இதை நான் பாக்குறேனே தவிர, நான் உங்களுக்கு லெக்சர் கொடுக்குற அளவுக்கு எனக்கு பெருசா தெரியுமான்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷனாக இருந்தாலும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபை பண்ணலாம், நானும் படிக்க பார்ப்பேன். அந்த மாதிரி we will have a session ஒரு 45 minutes to 1 hourக்குள்ள. ஹிந்து சக்சஷன் ஆக்ட பொறுத்தளவுல 1956ல இது இன்ட்ரோடியூஸ் பண்ணினதுக்கு முன்னாடி ஓல்டு சாஸ்திரிக் ஹிந்துலா தான் வந்து எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கறது நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் லா காலேஜ்ல. அந்த ஓல்டு ஹிந்துலால வந்து மித்தாக்ஷரா ஸ்கூல், தாயாபாகா ஸ்கூல், அதே மாதிரி கேரளா சைட்ல எல்லாம் பார்த்தோம்னா பலவிதமான ஸ்பெசிபிக்கா மருமக்கத்தாயம், இல்லம், கானம், அலிய சந்தானம், இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு விதமான அந்த இடங்களுக்கே தகுந்த ஒரு கஸ்டமரி பிராக்டிசஸோட கூடிய சக்சஷன் லா எல்லாம் இருந்தது. அதை வந்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட் ஓரளவு மாற்றி அமைச்சிருக்கு.
அதுக்கப்புறமா ஹிந்து சக்சஷன் ஆக்டுக்கு அப்புறமாக ப்ராப்பர்ட்டியுடைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அது பின்னாடி டிவைட் ஆகி பார்ட்டிஷன் ஆகி வரும்பொழுது, சக்சஷன்ல வரும்பொழுது அதோடைய கேரக்டர் சேஞ்சு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இந்து சக்சஷன் ஆக்டுக்கு முன்னாடி நம்ம ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து ஹிந்து விமன் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1937 அதுல வந்தது. அதுல ஒரு மேல் ஹிந்துவுடைய எஸ்டேட்ல டாட்டருக்கு, ஒய்ஃபுக்கு ஷேர் கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரிகர்சரா ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா இந்த நம்ம மெட்ராஸை பொறுத்தளவுல அந்த ஹிந்து விடோ ரைட் டு ஹிந்து விமன் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1937 அதுக்கப்புறமா அதோடைய கண்டினியூஷனா நம்ம இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வந்து இட் அப்ளைஸ் டு ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், சிக்ஸ் பை ரிலிஜியன். ஸோ இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் நம்ம பார்க்கும்போதே அதுல ஹிந்து அப்படிங்கிற டெஃபினிஷன்ல இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்துடுறாங்க. இவங்க இல்லாம முஸ்லிம், கிறிஸ்டியன், பார்சி, ஜூ அல்லாதவர்கள் அவங்களும் வந்து வேற எந்த விதமான ஸ்பெசிபிக்கான பாரம்பரிய அவங்களுக்கே உரித்தான சக்சஷன் லா படி கவர்ன் பண்ணப்படாத பட்சத்துல அவங்களும் இந்து சக்சஷன் ஆக்ட் படி கவர்ன் பண்ணப்படுவாங்க. அப்ப முஸ்லிம், கிறிஸ்டியன், பார்சி, ஜூ தவிர பெருவாரியானவர்கள், அதாவது ஹிந்துஸ்னு சொல்லக்கூடிய புத்திஸ்ட், ஜெயின், சீக்கு அண்டு நம்ம லிங்காயத்ஸ், பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், எத்தனையோ விதமான பாரம்பரிய வகையில உள்ள விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுமே வந்து ஹிந்துக்களாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 2ல வந்து அப்ளிகேஷன் ஆஃப் தி ஆக்ட்ல வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கு. இதுல வந்து எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா, நோட்டிஃபைடு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 2ல பாத்தீங்கன்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டென்ட் இன் சப்செக்ஷன் 1, nothing contained in this act shall apply to the members of any scheduled tribe within the meaning of clause 25 of article 366 of the constitution unless the central government by notification in the official gazette otherwise directs. So யூஸ்வலா நோட்டிஃபைடு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அப்ளை ஆகும் சொல்ல முடியாது. unless there is a specific notification in the gazette extending the application of Hindu Succession Act to them. இல்லைன்னா அவங்க ட்ரைபல் கல்ச்சர்ல அவங்களுக்கு எப்படி வாரிசு உரிமைகள் கஸ்டமரி லா எல்லாம் இருக்குமோ அதன்படிதான் அந்த சக்சஷன்லாம் இருக்கும். ஸோ மித்தபடிக்கு முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன், பார்சி, ஜூ இவர்களை தவிர பெருவாரியாக ஹிந்துஸ் இல்ல ஹிந்து வேற எந்த லாலாலே கவர்ன் பண்ணப்படாத நபர்கள் எல்லாருமே இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்டால கவர்ன் பண்ணப்படுவார்கள், இன்க்ளூடிங் புத்திஸ்ட், ஜெயின், சீக்கர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஆபரேஷன் ஆஃப் தி ஆக்ட் வந்து யாராருக்கெல்லாம் இது அப்ளை ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த இந்து சக்சஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாறுதல்கள் அப்படின்னு பார்க்க போனோம்னா, செக்ஷன் 4 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்து சக்சஷன் ஆக்ட்ல. சேவ் as otherwise expressly provided in this act, any text, rule or interpretation of Hindu law or any custom or usage as part of that law in force immediately before the commencement of this act shall cease to have effect with respect to any matter for which provision is made in this act. So இந்த ஆக்ட்ல என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் ஸ்பெசிபிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த மாதிரியான
விஷயங்களை பொறுத்து அதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த எந்த விதமான கஸ்டமரி லாவோ யூசேஜோ இல்ல ஓல்டு சாஸ்திரிக் ஹிந்துலால உள்ள சக்சஷன் சம்பந்தமான ரூல்ஸோ அப்ளை ஆகாம போயிடும் அப்படிங்கறது செக்ஷன் 4ல வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. பி, எனி other law in force immediately before the commencement of this act shall cease to apply to Hindus insofar as it is inconsistent with any of the provisions contained in this act. So இதே மாதிரி இந்த ஆக்ட்ல உள்ள ப்ரொவிஷன்ஸுக்கு இன்கன்சிஸ்டன்டா ஏதாவது ஓல்டு சாஸ்திரிக் ஹிந்துலா இருந்தால் அதுவுமே வந்து இட் வில் நாட் அப்ளை. அதனால இந்த ஓவர் ரீடிங் எஃபெக்ட் ஆஃப் தி ஆக்ட் வந்து எப்ப நம்ம ஒரு முக்கியமான இம்பாக்ட பார்க்கலாம் அப்படின்னா செக்ஷன் 8, செக்ஷன் 15, செக்ஷன் 6 இதோடைய இன்டர்பிளே எல்லாம் வரும்பொழுது முன்னாடி எப்படி கோபாசனரி ப்ராப்பர்ட்டி இருந்தது, அதுக்கப்புறமா சர்வைவர்ஷிப் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி டிவால்வ் ஆச்சுன்னா திருப்பி அதே கூட்டு குடும்ப சொத்தா பூர்வீக சொத்தாகவே வந்துட்டு இருந்து அதை எப்படி வந்து இந்த செக்ஷன் 4 வந்து மாற்றி அமைச்சிருக்குன்னு சொல்லி சில ஜட்ஜ்மெண்ட்ஸ்லயுமே டீல் பண்ணியிருக்காங்க. அதை நான் அந்த ப்ரொவிஷனோட நான் சேர்த்து அதை சொல்றேன், இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸையும். ஸோ ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆக்ட்ல எதுக்கெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் ஏற்பட்டிருக்கிறதோ அதற்கு முரணாக அதற்கு முன்பு இருந்த ஓல்டு ஹிந்து லால உள்ள ரூல்ஸ், கஸ்டமரி பிராக்டிசஸ் வேற எதா இருந்தாலும் அதெல்லாம் செல்லாமல் போய்விட்டது. இந்த ஆக்ட்ல உள்ள ப்ரொவிஷன்ஸ் தான் ப்ரிவைல் ஆகும் அப்படிங்கிறது செக்ஷன் 4 உடைய தாக்கம். Section 5, Act not applied to certain properties. This Act shall not apply to any property succession to which is regulated by Indian Succession Act 1925 by reason of the provisions contained in Section 21 of the Special Marriage Act. So, it is very obvious. Special Marriage Act படி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்து அவங்களுடைய ரூல்ஸ் கவர்னிங் சக்சஷன் எல்லாம் வந்து இந்தியன் சக்சஷன் ஆக்ட் படி வந்துருமே தவிர அவங்க ஹிந்துஸா இருந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் படி கல்யாணம் பண்ணினாலும் அது இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்ளை ஆகும், இந்து சக்சஷன் ஆக்ட் அப்ளை ஆகாது, பிகாஸ் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் கண்டெய்ன்ட் இன் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். ஸோ அதனால அவங்களுக்கு ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அப்ளை ஆகாது. எனி எஸ்டேட் விச் டிசன்ஸ் டு a single heir by means of any terms, அதாவது இந்த ராஜ்யங்கள்லாம் இணைஞ்ச போது அப்போதைக்கு ராஜாக்களுக்கு பாரம்பரியமான சில சொத்துக்கள் சம்பந்தமாலாம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்ப அந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அனெக்சேஷன்ல ஸ்பெஷல் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அந்த பழைய காலத்துல உள்ள ராஜாக்களுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அனெக்சேஷன்ல அவங்களுக்கு ஸ்பெஷல் ரைட் ஏதாவது கொடுத்திருந்தா. சார் சாரி ஃபார் இன்டரப்ஷன். மேகநாதன் வீடியோவை ஆஃப் பண்ணுங்க. மேகநாதன் வீடியோவை ஆஃப் பண்ணுங்க சார். மேகநாதன் சார் ஓகே சார், மேகநாதன் உங்க வீடியோவை ஆஃப் பண்ணுங்க சார். அவர் பண்ணிடுவாரு சார். கண்டினியூ பண்ணுங்க சார், நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அவரை. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு டிசெண்ட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸுக்கும் இந்த ஆக்ட் அப்ளை ஆகாது. அதே போல ஸ்பெசிஃபிக்கா அந்த வள்ளியம்மா தம்புரான் கோவிலகம் எஸ்டேட் பேலஸ் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னன்னா specific instances where the application of the act is excluded. இப்ப நார்மலா நம்ம செக்ஷன் 6 devolution of interest in co-personal property முன்னாடி வந்து it will devolve, அதாவது co-personal ப்ராப்பர்ட்டினா ancestral ப்ராப்பர்ட்டி பூர்வீக சொத்து அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல நம்ம அதை பார்த்தோம்னா பழைய செக்ஷன் 6 படி ஒன்லி மேல் ஹிந்து தான் கோபாசனரா இருக்க முடியும். அப்ப அந்த பழைய செக்ஷன் 6 படி மேல் ஹிந்து இறந்து போயாச்சுன்னா, ஒரு கோபாசனரா இருக்கக்கூடிய மேல் ஹிந்து இறந்து போயாச்சுன்னா
அவருக்கு அந்த கோபாசனரி ப்ராப்பர்ட்டி, அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி பூர்வீக சொத்துக்களில் அவருடைய பங்கானது அவருக்கு ஒரு கிளாஸ் 1 ஹேர் இருந்து அவர் இறந்து போனார்னா, அப்ப அது வந்து பழைய காலத்துல இருந்த முறைப்படி சர்வைவர்ஷிப் படி இல்லாமல் இந்த ப்ரொவிஷன் படி டிவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி பழைய ஆக்ட் இருந்தது. முன்னாடி காலத்துல என்னன்னா, இந்த ஓல்டு இந்து லா படி இஃப் எ மேன் டைஸ் வித்தவுட் எனி சன் ஹூ இஸ் அ கோபாசனர் அப்படின்னா அவருடைய ஷேர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே மீதி சர்வைவிங் கோபாசனருக்கு போயிடும், சர்வைவர்ஷிப்ல போயிடும். 4 பிரதர்ஸ் இருக்காங்க, அதுல ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து ஆண் குழந்தைகள் இல்லை, கோபாசனர்ஸ் யாருமே இல்லைன்னா அவர் காலமான உடனே சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஹிந்து விமன் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் மித்தபடிக்கு என்ன ஆகும்னா அவருடைய ஷேர் அப்படியே அவருடைய மித்த சர்வைவிங் 3 பிரதர்ஸுக்கு போயிடும். அதனால தட் டிவால்வ்ஸ் பை சர்வைவர்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த பொசிஷனை மாத்தினது வந்து செக்ஷன் 6ல வந்து என்ன பண்ணி மாத்தினாங்க அப்படின்னா, இந்த 1956 வந்ததுக்கு அப்புறம் அப்படி சர்வைவர்ஷிப்ல போயாச்சுன்னா அவருக்கு மனைவி பெண் குழந்தைகள்லாம் இருக்கும்பொழுது அவங்களுக்கு பெரிய அளவுல பலன் இல்லாம போயிடுமே, அந்த சொத்துல உரிமை இல்லாம போயிடுமேங்கிற விஷயத்த புரிந்து கொண்டு அதுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்கு முதல் கட்டமாக 1956ல செக்ஷன் 6 இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அந்த மாதிரி ஒரு நபர், ஒரு மேல் ஹிந்து இந்த ஆக்ட் வரும்பொழுது அவருக்கு கோபாசனரி ப்ராப்பர்ட்டியில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து அவர் இறந்தாருன்னா அவருக்கு வந்து ஃபீமேல் ரிலேட்டிவ்ஸ், ஒய்ஃப், டாட்டர், கிளாஸ் 1ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கும் அந்த கிளாஸ் 1 ஹேர்ஸ் இந்த ஷெட்யூல் இருந்தாங்கன்னா அப்ப வந்து சர்வைவர்ஷிப் அப்ளை ஆகாது. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாகம் பிரிவினை அந்த கோபாசனஸ்குள்ள நடந்த மாதிரி கருதப்பட்டு அதை தான் நம்ம நோஷனல் பார்ட்டிஷன் சொல்லுவோம். அந்த சமயத்துல அவருக்கு என்ன ஷேர் ஒதுங்குமோ அந்த ஷேர் வந்து அந்த கிளாஸ் 1ல இருக்கக்கூடிய ஹேர்ஸுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை வந்து செக்ஷன் 6ல ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போது கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த தியரி ஆஃப் நோஷனல் பார்ட்டிஷன் அப்ளை ஆகும். அப்ப அதுல வந்து ஃபீமேல் ஹேர்ஸுக்கு வந்து ஒரு அசர்டைன்டு, ஒரு அறுதியிட்ட ஒரு ஷேர் அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டு கிடைக்கும். அவங்க அதை பார்ட்டிஷன் போட்டு என்ஃபோர்ஸ் பண்ணலாம், சூட் போட்டு. அந்த சூழ்நிலை வந்து இப்ப 2005ல நம்ம தமிழ்நாட்டுல 1989லயே சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம். செக்ஷன் 29A இன்ட்ரடியூஸ் பண்ணி அதன்படி வந்து அந்த பர்டிகுலர் டேட் 25/3/1989 நினைக்கிறேன், அந்த டேட்டுக்கு முன்னாடி திருமணமான பெண்களுக்கு பூர்வீக சொத்துல சம உரிமை கிடையாது. ஆனா அதுக்கு பின்னாடி திருமணமான பெண்களுக்கு பசங்களை மாதிரியே ஈக்குவல் ரைட் வந்து அவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தம் 1989ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி அதன்படி 2 பிரிவா பெண்களை வந்து கோபாசனர் ஆக்குறதுல ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு அப்புறமா திருமணமானவங்க அப்படிங்கிறவங்களையும் பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடி திருமணமானவங்க அப்படிங்கிற இதை 2 விதமா பிரிச்சு தமிழ்நாட்டுல அதை நடைமுறைப்படுத்தி அந்த சட்டப்பிரிவு இயக்கப்பட்டு வந்தது. அத கம்ப்ளீட்டா இப்ப ஓவர்ஆல் பண்ற மாதிரி செக்ஷன் 6 வந்து டோட்டலாவே சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க. பண்ணி ஒரு டாட்டர் இஸ் டீம் டு பி எ கோபாசனர் பை பர்த் 9/9/2005 அப்படிங்கிற தேதியிலிருந்து இந்த சட்ட திருத்தம் அமலாக்கப்பட்டு அந்த ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வந்து பூர்வீக சொத்து அந்த குடும்பத்துல இருந்து அந்த சொத்து பிரிக்காமல் இருந்தால், அந்த சொத்து வேறு நபர்களுக்கு உரிமை மாற்றம் செய்யப்படாமல், ஏலியனேட் பண்ணப்படாம எல்லாம் இருந்தாச்சுன்னா அப்ப அந்த சொத்துக்கள்ல அவங்களுக்கு வந்து பர்த் ரைட் ஈக்குவல் டு தட் ஆஃப் அ சன் வந்துரும். அவங்களும் வந்து தே வில் பிகம் அ கோபாசனர் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதை பத்தி நம்ம நிறைய பலவிதமான தீர்ப்புகள் எல்லாம் படிச்சிருப்போம். அதுல பல விதமான கருத்துக்கள் இந்த நோஷனல் பார்ட்டிஷன் அப்ளை பண்ணி இந்த தீர்ப்பு வரும்பொழுது, இந்த சட்ட திருத்தம் வரும்பொழுது தகப்பனார் உயிரோட இருந்தா தான் டாக்டர் கோபாசனர் ஆவாங்க, அதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா ஆக மாட்டாங்க
அப்படிங்கிற ஒரு விதமான தீர்ப்புகள் கொஞ்ச நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்தது. சில இதுல வந்து சொத்துக்கள் பிரிக்கப்படாம இருந்தாலே தகப்பனார் இருக்காரா இல்லையா, இறந்துட்டாரா, அந்த நோஷனல் பார்ட்டிஷன் தியரி எல்லாம் நம்ம அப்ளை பண்ண வேண்டாம். ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் டிவைட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல அந்த ப்ராப்பர்ட்டியில ஆட்டோமேட்டிக்காவே இந்த சட்ட திருத்தப்படி டாக்டர்ஸ் கோபாசனரா வந்துருவாங்க அப்படிங்கிற இன்னொரு மாற்று கருத்துக்கள்லாம் வந்து கடைசியில ரீசெண்டா வினிதா சர்மா கேஸ்ல 2020ல சுப்ரீம் கோர்ட் வந்து இதை ஆன்சர் பண்ணி தகப்பனார் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை, இந்த தியரி ஆஃப் நோஷனல் பார்ட்டிஷன் வந்து இதுக்கு அப்ளை ஆகாது, அவர் முன்னாடியே இறந்து போயிட்டார், அதனால அன்னைக்கு தேதியிலேயே அவருடைய ரைட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும். அதுக்கப்புறமாக 2005 திருத்தம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெண்ணுக்கு உரிமையெல்லாம் வராது அப்படின்லாம் சொன்ன தீர்ப்புகள்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி பூர்வீக சொத்து அன்டிவைடடா இருந்து அந்த சொத்து ஏலினேட் பண்ணப்படாமையோ முன்னாடி ஏதாவது ஒரு பார்ட்டிஷன் டாக்குமெண்ட் மூலமாக பிரித்து கொள்ளப்படாம இருக்கும் பட்சத்துல அந்த பெண்ணுக்கு சம உரிமை அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவா வந்து இப்ப இந்த சட்ட திருத்தம் வந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய சொத்து இந்த வகையில இதே கோபாசன ரேட்டோட வரும்னு சொல்லி செக்ஷன் 6(2)ல சொல்றாங்க. அப்ப அதுக்கப்புறமா அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல வரக்கூடிய நபர்களுக்குள்ள உள்ள உரிமை இறக்கம், அவங்களுக்குள்ள உள்ள பாக பிரிவினை பிரச்சனைகள் அதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல தான் இன்னும் நிறைய தெளிவுகள்லாம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல முதல்ல ஆக்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இந்த செக்ஷன் 6 மேல் ஹிந்துவை பத்தி டீல் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு ஃபீமேல் வாரிசோட இறந்தாச்சுன்னா பழைய சர்வைவர்ஷிப் படி கூட பிறந்த தம்பிகள் அண்ணங்களுக்கு சொத்து போகாம அவருக்கு ஒரு பங்கு பிரிந்ததாக பாகப்பிரணி நடந்ததாக ஒரு அனுமானம் செய்யப்பட்டு அந்த பெண்களுக்கு உரிமை செல்வதற்கான வழிவகை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் சட்ட திருத்தம் தமிழ்நாட்டுல மாதிரி மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு பின்னாடி திருமணமான பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கப்பட்டது. இப்ப செக்ஷன் 6 படி இட் இஸ் டோட்டலி சப்ஸ்டிடியூட்டட். அப்ப எர்லியரா எந்த குடும்பத்துல பார்ட்டிஷன் ஆகலையோ பை ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் ஆர் பை டிகிரி ஆஃப் அ கோர்ட் ஆர் எங்கெல்லாம் ஏலினேட் ஆகலையோ ப்ராப்பர்ட்டி, அப்ப மீதி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டில ஆட்டோமேட்டிக்காவே டாட்டர்ஸ் பிகம் அ கோபாசனர் பை பர்த் அப்படிங்கிற நிலைக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். இந்த சட்ட திருத்தத்தோட சேர்ந்து முன்னாடி வந்து ஒரு பயஸ் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது ஓல்டு ஹிந்துலாலையும் சரி அப்புறமா உள்ளதுலயும். அதாவது அப்பா தாத்தா எல்லாம் கடன் வாங்கியாச்சுன்னா அவங்களுடைய வாரிசாக இருந்து அந்த கடனை அடைக்க வேண்டிய கடமை வந்து பையனுக்கு பேரனுக்கு அந்த வாரிசுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயஸ் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிற கான்செப்டையுமே இந்த செக்ஷன் 6லயே உள்ள அமெண்ட்மெண்ட் படி அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி உள்ள டிரான்சாக்ஷன்ஸுக்கு வராது அப்படின்னு சொல்லி அமெண்ட் பண்ணிட்டாங்க. செக்ஷன் 6 சப்கிளாஸ் 4ல பார்த்தா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். After the commencement of the Hindu Succession Amendment Act 2005, no court shall recognize any right to proceed against a son, grandson or great grandson for recovery of any debt due from his father, grandfather or great grandfather solely on the ground of pious obligation. Pious obligation அது நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த குடும்பத்துல பிறந்த அந்த தார்மீக கடமை அப்படிங்கிற கணக்கை வச்சுக்கலாம். Under Hindu law of such son, grandson or great grandson to discharge any such debt. இப்ப இந்த செக்ஷன் 6 உடைய எஃபெக்ட், அதாவது இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பார்ட்டிஷனை பொறுத்த அளவுல பார்த்தோம்னா சப்கிளாஸ் 5 ஆஃப் செக்ஷன் 6 என்ன சொல்றது அப்படின்னா, nothing contained in this section shall apply to a partition which has been effected before 20th December 2004. So prior partition அப்படின்னு ஒரு கேஸ்ல நம்ம சொல்ல போறோம், ஆல்ரெடி there is a registered document of partition
in which properties have been divided between the male heirs only. இந்த சட்ட திருத்தப்படி பெண்களுக்கு சம உரிமை வராது அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்கணும்னா அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு பாக பிரிவினையானது 20/12/2004 முன்னாடி நடந்திருக்க வேண்டும். எக்ஸ்பிளனேஷன்ல ஃபார் தி பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன், partition means any partition made by execution of deed of partition duly registered under the Registration Act 1908 or partition effected by decree of court. So decree of court அப்படினாலுமே ஃபைனல் டிகிரி பாஸ் ஆகி கன்க்ளூட் ஆனா தான் அதுவுமே ஒரு கம்ப்ளீட்லி எஃபெக்டட் பார்ட்டிஷன் அர்த்தம். அப்படி இல்லைன்னா டில் தி ஸ்டேஜ் ஆஃப் ஃபைனல் டிகிரி ஷேர்ஸ் கேன் சேஞ்ச் அண்ட் ஃபீமேல் கோபார்ட்னருடைய ஷேர் பெனிஃபிட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கந்தூரி கோட்டீஸ்வரம்மா கேஸ்ல பழைய கேஸ் சாய் ரெட்டி கேஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டிஷன் எஃபெக்டட் பை டிகிரி ஆஃப் கோர்ட்னு இதுல எக்ஸ்பிளனேஷன்ல வரதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா இட்ஸ் அ ஃபைனல் டிகிரி பாஸ்ட் பை அ கோர்ட். அப்படி ஃபைனல் டிகிரி பாஸ் ஆகி அந்த சூட் டெர்மினேட் ஆகி அந்த இது முடிஞ்சாதான் அந்த பார்ட்டிஷனை ரீஓபன் பண்ண முடியாது இந்த செக்ஷன் 6 நியூலி இன்ட்ரடியூஸ் செக்ஷன் 6னால. பிரிலிமினரி டிகிரி ஸ்டேஜ்ல இருந்தாச்சுன்னா அமெண்ட்மெண்ட் போட்டு என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஷேர் எல்லாம் கேட்கலாம். சாரி. அப்புறம் இப்ப வந்து இந்த பெண்டிங் கேசஸ் அப்பீல் ஸ்டேஜ்ல அதுல வந்து இப்ப என்ஹான்ஸ்மெண்ட் கேட்கலாமா? பிரிலிமினரி டிகிரி மேல ஃபர்ஸ்ட் அப்பீல் பெண்டிங்கா இருக்கு, ஷேர்ஸ் எல்லாம் மாத்த கேட்கலாமா? இந்த செக்ஷன் 5 இப்ப இன்டர்பிரேட் பண்ணி வினிதா சர்மால சொன்னனால அதுபடி ஃபீமேல் கோபார்ட்னர் ஈவன் தோ ஃபாதர் இஸ் டெட் அண்ட் கான் லாங் பேக் அப்படின்னா அதுவுமே பண்ணலாம்னு சொல்லி நிறைய ஜட்மெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஈவன் எ மியர் ஓரல் ரிக்வஸ்ட் பிஃபோர் தி கோர்ட்டே போறோம், ஸ்பெசிஃபிக்கா அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷன் எல்லாம் போட வேண்டாம்னு சொல்லி நிறைய ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதான் லீகல் பொசிஷன் எனக்கு தெரிஞ்ச அளவுல. இந்த செக்ஷன் 6 பொறுத்தளவுல ஒரு உத்தம் வெர்சஸ் சௌபாக் சிங் அப்படின்னு சொல்லிட்டு 2016-4 SCC பேஜ் 68 அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்ல வந்து ஒன்ஸ் வந்து ஒரு பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில நடந்தாலே அதுக்கப்புறமா ஆன்செஸ்ட்ரல் கேரக்டரே போயிடும். ஒன்லி செக்ஷன் 8 தான் அப்ளை ஆகும், சப்சிக்வெண்ட் டெவல்யூஷன் எல்லாத்துலயுமே செப்பரேட்டா வந்துரும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப பிராடான ஒரு வியூவை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அவ்வளவு பிராடான ப்ரொபோசிஷன் வந்து ஆக்சுவலா பார்க்க போனா பல வேற முன் தீர்ப்புகளுக்கு முரணானது. ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் அண்ட் ரோஹின்டன் நரிமனுடைய ஜட்ஜ்மெண்ட். அதுக்கப்புறம் அதை டீல் பண்ணி ஜஸ்டிஸ் ஆர் சுப்பிரமணியம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் எனக்கு சைட்டேஷன் கிடைச்ச நான் மெசேஜ்ல போடுறேன், அப்புறம் ஷேர் பண்ணிக்கோங்க. பட் அந்த இந்த 2016-4 SCC 68 ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க, இதை ஒரு தடவை படிச்சு பார்த்துக்குங்க. சைட்டேஷன் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். 2016-4 SCC பேஜ் 68. இதுல வந்து செக்ஷன் 6, 8, 4, 19 எல்லாம் பத்தி டீல் பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது a property which is ancestral if it is divided and it comes to the share of a son அப்படின்னா அந்த சன்னுடைய கையிலையும் அது ஆன்செஸ்ட்ரலா தான் இருக்கும். அவருடைய பையனை பொறுத்தளவுல, பேரங்களை பொறுத்தளவுல அப்பாவுக்கு ஒதுங்கக்கூடிய சொத்து ஒரு பார்ட்டிஷன்ல அப்பா 2 பசங்க இருக்காங்கன்னா அப்பாக்குன்னு ஒரு அப்பா இருக்காரு, 2 பசங்க இருக்காங்க, ஒரு சிம்பிள் பார்ட்டிஷன் நடக்கிறது. அப்ப வந்து பசங்க 2 பேருக்கும் ஒரு ஷேர் 1/3 1/3 வருது. அப்பாவுக்கு 1/3 ஒதுங்குது. இந்த அப்பாவுக்கு ஒதுங்கக்கூடிய 1/3 வந்து அவருக்கு செப்பரேட்டான ஒரு கேரக்டரோட போய் சேர்ந்துங்கிறது 1979 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 1 கருப்பஞ்செட்டியார் கேஸ்.
பசங்களுக்கு 2 பேருக்கும் வர்றது வந்து in the hands of those 2 sons, they get the property as karta of their family. இந்த டிஃபரன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது பல ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அதாவது சந்திராசேன் கேஸ், ஒரே நிமிஷம், 1986 3 SCC பேஜ் 567. அதுக்கப்புறம் 1987 1 SCC 204, இது வந்து யுதிஷ்டர் வெர்சஸ் அசோக் குமார் அப்படிங்கிற ஒரு கேஸ். அப்புறம் 1979 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 1 கருப்பன் செட்டியார் கேஸ். இதெல்லாமே நீங்க எடுத்து ஒரு தடவை பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி சப்சிக்வெண்டா பார்ட்டிஷனுக்கு அப்புறம் டிவால்வ் ஆகும்போது எப்படி இன்டர்பிரட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லைன்ல வரும்பொழுது உத்தம் சிங் கேஸ் வந்து கொஞ்சம் பிராடா ஸ்டேட் பண்ணிட்டாங்க. எப்ப பார்ட்டிஷன் நடந்தாலுமே இமிடியேட்டா அந்த பிரியற ப்ராப்பர்ட்டி வந்து எல்லார் கையிலுமே செப்பரேட் ப்ராப்பர்ட்டியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அது ப்ராப்பர் கிடையாது. அது ஒன்லி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஃபாதர் இட் வில் கோ லைக் தட்ங்கிறது தான் சந்திராசேன் அண்ட் கருப்பன் செட்டியார். மீதி அவங்க பசங்க குரூப்புக்கு வரும்போது அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்களுடைய பையன் பேரன் அவங்களுக்கு கர்த்தாவாக அதை எடுத்துக்கிறாங்க போது the ancestral character still is retained in respect of that share of the property. அதே போல எர்லியரா உள்ள ஓல்டு ஹிந்து லா படி ஒரு ப்ராப்பர்ட்டி இஸ் அக்வயர்ட் பை தி ஃபாதர் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் சன்னு அவருடைய கிராண்ட்சன் வரும்பொழுது அவங்க கையில வந்து இது ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர் வந்துடும். பை பர்த் தேர் இஸ் அ ரைட். பட் ஆஃப்டர் 1956 இந்து சக்சஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா செக்ஷன் 8 வந்ததுக்கு அப்புறமா த செப்பரேட் ப்ராப்பர்ட்டி செப்பரேட் அக்விசிஷன் செக்ஷன் 8 படி தான் டிவால்வ் ஆகுங்கிற கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஓல்டு ஹிந்து லாவுடைய பிரின்சிபிள் வந்து அப்ளை ஆகாது பிகாஸ் ஆஃப் செக்ஷன் 4. நம்ம ஏற்கனவே செக்ஷன் 4 பார்த்தோம், ஓவர் ரைடிங் எஃபெக்ட் ஆஃப் தி ஆக்ட். அதனால இப்ப தாத்தா ஒரு சொத்து வாங்குறார், அதுக்கப்புறம் அது அப்பா கையில இருக்கு, அதுக்கப்புறம் பேரன் ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா ஓல்டு ஹிந்து லா அப்ளை பண்ணோம்னா இது வந்து வில் பிகம் ancestral in the hands of the grandson and he can file a suit for partition, enforce a suit for partition. ஆனா இந்த கான்செப்ட் வந்து ஆஃப்டர் 1956 செக்ஷன் 8 வந்ததுக்கு அப்புறம் தாத்தா வாங்கின சொத்து அவர் காலத்துக்கு அப்புறம் செக்ஷன் 8 படி அவர் பையனுக்கும் அவர் குழந்தைகளுக்கும் போகும். அவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய செப்பரேட் ப்ராப்பர்ட்டியா தான் தட் வில் டிவால்வ். அவங்களுக்குள்ள பார்ட்டிஷன் பண்ணிட்டாலுமே அவங்க கையில வரது வந்து பெர் கேபிட்டா அவங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியா தான் வரும். அவங்களுடைய குழந்தைகளை பொறுத்தளவுல அவங்க கர்த்தாவா அந்த ப்ராப்பர்ட்டியில ஷேர் வராது. ஏன்னா இட் இஸ் அ இண்டிவிஜுவலி செப்பரேட்லி அக்வயர்டு ப்ராப்பர்ட்டி. பிகாஸ் ஆஃப் தி இன்டர்வென்ஷன் ஆஃப் செக்ஷன் 4 and section 8 of the act, property will become a separate property. It will only devolve under section 8 in case of male. Likewise in case of a female under section 15. அதுல வந்து பேரனுக்கு வந்து திருப்பி பர்த் ரைட்டோ ஒரு ப்ராப்பர்ட்டி செப்பரேட் கேரக்டர் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி 3வது ஜெனரேஷன் வந்தோன்னு அது அவங்க கையில அது ஆன்செஸ்ட்ரலாகவோ மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. அந்த ஓல்டு ஹிந்து லாவை அப்ளை பண்ணவும் கூடாது. இத வந்து ஏன்னா பல இடங்கள்ல இந்த மாதிரியான குழப்பங்கள் இன்னும் நிலவிட்டு இருக்கிறதுனால இதை நான் சொல்றேன். இது ரொம்ப எலிமெண்ட்ரியான விஷயம், சில மூத்த வழக்கறிஞர்கள்லாம் நினைக்கலாம். பட் இப்பயும் இந்த மாதிரியான சில கேஸுகள்லாம் ஹைகோர்ட்ல இருக்கு. தாத்தா சொத்து கிரைய பத்திரத்துல வாங்கியிருக்கார், அவர் இறந்து போயிட்டார், அவர் பையன் இருக்கான், பையன் அந்த சொத்தை வித்துட்டார், பேரன் வந்து இது நான் தாத்தா சொத்து பேரனுக்கு பூர்வீகம், எங்க அப்பா வித்தது செல்லாதுன்னு பார்ட்டிஷனுக்கு சூட் போடுறான். அந்த சூட்டும் டிகிரியாது. ஸோ அதனால நான் அதை சொல்றேன். இந்த கான்செப்டுமே வந்து நீங்க வந்து 2007 10 SCC 602 மக்கன் சிங் கேஸு, அப்புறம் ஏற்கனவே சொன்ன அந்த சந்திராசேன், அப்புறம் 2015 3 Law Weekly பேஜ் 554,
அதே போல யுதிஷ்டர் அப்படின்னு நான் சொன்னேன் 1987 1 SCC 204. அப்புறம் 2008 3 SCC 87 பன்வர் சிங் வெர்சஸ் குரான் அண்ட் அதர்ஸ் 2008 3 SCC பேஜ் 87. இந்த கேசஸ் எல்லாம் ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அ கிளாரிட்டி அபவுட் தி அந்த ப்ராப்பர்ட்டியோட நேச்சர் என்ன, அது பார்ட்டிஷன்ல எந்த ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர் ஸ்டில் ரீட்டைன் பண்ணும், எது செப்பரேட் ஆகும், யார் கையில செப்பரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உங்களுடைய ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்டுக்காகவும் நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ செக்ஷன் 8, the property of a male Hindu dying intestate shall devolve according to the provisions of this chapter, firstly upon the heirs being the relatives specified in class 1 of the schedule. Class 1 of the schedule ஃபர்ஸ்ட் போகும். அதுல வந்து சன்னு, ஒய்ஃப், டாட்டர், சன் ஆஃப் predeceased son, இதெல்லாம் இந்த கேட்டகரிஸ் எல்லாம் வரும். இப்போ வந்து இந்த செக்ஷன் 6 அமெண்ட் பண்ணும் பொழுது புது கேட்டகரிஸும் அந்த கிளாஸ் 1ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க கிளாஸ் 1 எடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த கேட்டகரிஸ் போக son of a predeceased daughter of a predeceased daughter, daughter of a predeceased daughter of a predeceased daughter, daughter of a predeceased son of a predeceased daughter, daughter of a predeceased daughter of a predeceased son. ஸோ முதல்ல கிளாஸ் 1 ஹேர்ஸ் வந்து சன்னு, டாட்டர், அதுக்கப்புறமா சன்னோட மூலமா வரக்கூடிய விடோ, predeceased சன்னுடைய சன்னு, டாட்டர் அந்த மாதிரி தான் வந்தது. இப்ப predeceased டாட்டருடைய பிரான்ச்சுக்கும் இப்போ வந்து கிளாஸ் 1 ஹேர்ல கொண்டு வந்து அவங்கள இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் திஸ் அமெண்ட்மெண்ட் 2005ல. ஸோ அதையும் நீங்க நோட் பண்ணணும். கிளாஸ் 1ல இந்து சக்சஷன் ஆக்ட்ல முன்னாடி இருந்த கேட்டகரிஸ் ஆர் பீப்புள், இப்ப அதோடைய கூடுதலாக சேர்க்கப்பட்ட நபர்கள் யாரு அப்படிங்கறதையும் நீங்க பார்த்து நோட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு மேல் ஹிந்து டைஸ் இன்டர்ஸ்டேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லி அவருடைய ப்ராப்பர்ட்டி வந்து கிளாஸ் 1 ஹேர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலா போகும். அப்படி இல்லை அப்படின்னா கிளாஸ் 2 ஹேர்ஸுக்கு போகும். கிளாஸ் 2 ஹேர்ஸும் இல்லை அப்படின்னா ஆக்னேட்ஸுக்கு போகும். ஆக்னேட்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா அதாவது பர்சன்ஸ் ஹூ ஆர் ரிலேட்டட் ஃபுல்லி த்ரூ மேல் லீனியேஜ், ஆண் வாரிசுகள் மூலமாக, ஆண் உறவினர்கள் மூலமாக தொடர்பில் வரக்கூடிய ஒரு உறவினர் வந்து ஆக்னேட். இடையில ஏதாவது ஒரு பெண் வாரிசு மூலமாக தொடர்பு வந்தாச்சுன்னா அவங்க கோக்னேட் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், இதுதான் சிம்பிள். ஆக்னேட் வந்து பியூர்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்கள் மூலமாக உறவு முறை தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய நபர்கள். யாராவது அதுல ஒரு பெண் வந்தாலுமே ஏதோ பையனுடைய பொண்ணோட அப்படின்னு வந்துச்சுனாலே அந்த பொண்ணுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த உறவு முறையில வரக்கூடிய நபர் வந்து கோக்னேட் ஆயிடுவாங்க. ஸோ செக்ஷன் 8 படி கிளாஸ் 1 ஃபர்ஸ்ட், கிளாஸ் 2 செகண்ட், அது ரெண்டுலயுமே ஆளுக யாருமே இல்லைன்னா தென் அப்பான் தி ஆக்னேட்ஸ் ஆஃப் தி டிசீஸ்ட், இறந்து போன நபருடைய ஆண் உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய கடைசியா உள்ள உறவினர், அவங்களும் இல்லை அப்படின்னா கோக்னேட்ஸுக்கு போகும். அப்படிங்கிறது செக்ஷன் 8. Order of succession among heirs in the schedule. Among the heirs specified in schedule, those in class 1 shall take simultaneously. Class 1 legal heir எல்லாருமே ஒரே சேர ஈக்குவல் ஷேர் எடுத்துக்குவாங்க. And to the exclusion of others. இப்போ கிளாஸ் 1 ஹேர்ஸ் யாரா ஒருத்தர் இருந்தாலுமே முழு சொத்தம் அவங்களுக்கு போகுமே தவிர கிளாஸ் 2க்கு போகாது. 4 பேர் இருந்தாங்கன்னா 1/4 பங்கா பிரியும். 10 பேர் இருந்தாங்கன்னா 1/10 பிரியும். ஆனா கிளாஸ் 2 ஹேர்ஸும் இருக்காங்கிறதுக்காக கிளாஸ் 2 ஹேர்ஸுக்கு போகாது. நம்ம இப்ப தாசில்தார் எல்லாம் வந்து இப்ப கிளாஸ் 2 ஹேரையுமே இந்த ஜீவோ படி வாரிசா சேர்த்து கொடுத்துடுறாங்க. அதுக்கும் அது வந்து பியூர்லி ரிலேஷன்ஷிப் காமிக்கிறதானே தவிர அவங்க அதனால succession to the property வராது. Succession to the property will be governed only by these rules. And to the exclusion of other heirs, those in the first entry in class 2 shall be preferred to those in the second entry. Class 2 பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபாதர் வருவார். ஃபாதர் இருந்தாருன்னா எல்லா சொத்தும் அந்த ஃபாதருக்கு போயிடும்.
அப்புறமா அவர் இல்லைன்னா அடுத்து கிளாஸ் 2. கிளாஸ் 2ல சன்ஸ் டாட்டர் சன், சன்ஸ் டாட்டர்ஸ் டாட்டர், பிரதர் சிஸ்டர் இவங்கெல்லாம் வராங்க. இவங்கெல்லாம் சைமில்டேனியஸா எடுத்துக்குவாங்க இவங்க இருந்தாங்கன்னா. இந்த என்ட்ரியில இருந்தாங்கன்னா அவங்க யாருமே இல்லைன்னா அடுத்த என்ட்ரி தேர்ட் என்ட்ரிக்கு போகும். அவங்க யாருமே இல்லைன்னா ஃபோர்த் என்ட்ரி போகும். ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் சக்சஷன். Section 10. Distribution of property among heirs in class 1 of schedule. The property of an intestate shall be divided among the heirs in class 1 of the schedule in accordance with the following rules. The intestate widow, or if there are more widows than one, all the widows shall take one share. இதெல்லாம் இப்போ ரொம்ப ரிமோட் பாசிபிலிட்டி. ஏன்னா அந்த காலத்துல மோர் தேன் ஒன் மேரேஜ் பண்ணிக்கலாம். 1955 அப்புறம் அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டி அப்படி இருந்தா ஒன்னுக்கும் மேற்பட்ட விடோஸ் இருந்தாச்சுன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஷேர் எடுத்துக்குவாங்க. தி சர்வைவிங் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அண்ட் தி மதர் ஆஃப் தி இன்டெஸ்டேட் ஷால் டேக் ஒன் ஷேர். தி ஹேர்ஸ் இன் தி பிரான்ச் ஆஃப் ஈச் predeceased son or each predeceased daughter of the intestate shall take between them one share. ஸோ கிளாஸ் 1 ஹேர்ல இருந்தாலுமே நான் முன்னாடி ரொம்ப பிராடா சொல்லிட்டேன். கிளாஸ் 1 ஹேரா இருந்தாலுமே அந்த ஒரு குரூப் ஒரு கிளை, அந்த கிளைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷேர் வரும். அது உயிரோட ஒரு சன் இருக்காரு, ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு சன் இறந்து போயிட்டாரு, அவருக்கு 4 வாரிசு இருக்காங்கன்னா அப்ப ஒரு சன்னு ஒரு டாக்டர் இறந்து போன ஒரு சன் மூணாதான் ஷேர் பிரியும். இந்த மூணாவதா உள்ள ஷேர் அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள பிரிஞ்சுக்கும். அவங்க டோட்டலா சேர்த்து அவங்களுக்கு 1/3 ஷேர் தான் வரும். அவங்க 5 பேர் இருக்காங்கறதுனால 5 பிளஸ் இந்த உயிரோட இருக்கக்கூடிய சன்னு டாட்டர் 7 அப்படி பிரியாது. The distribution of share referred in Rule 3 amongst the heirs in the branch of predeceased son shall be so made that his widow or widows together and the surviving sons and daughters get equal portions and the branch of his predeceased sons get the same portion. So இதே தான் அடுத்த தலைமுறைக்கு போகும்போதும் அதே தான் அப்ளை ஆகும். ஃபர்ஸ்ட் தலைமுறையில யாரா இறந்து போயிருந்தா எப்படி வருமோ அதே மாதிரி அந்த அடுத்ததுல வரும்பொழுது predeceased சன்னுடைய வாரிசுகளுக்குள்ள யாராவது இறந்து போயிருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஷேரா வரும். Distribution of property among heirs in class 2 of the schedule. The property of an intestate shall be divided between the heirs specified in any one entry in class 2 of the schedule so that they share equally. Order of succession among agnates and cognates. Order of succession among agnates or cognates as the case may be shall be determined in accordance with the rules of preference laid down hereunder. Rule 1. Of the two heirs, the one who has fewer or no degrees of ascent is preferred. So in the உறவு முறையில ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த ஆக்னேட்டுக்கு இருக்கும் அப்படின்னா யார் இமிடியேட்டா அதாவது அடுத்த ஆண் உறவினராக நிற்கிறாரோ. அசன்ட் டிகிரிஸ் ஆஃப் அசன்ட்னா அப்பா தாத்தா அந்த மாதிரி, கீழே பையன் பேரன் அது டிகிரிஸ் ஆஃப் டிசன்ட். சோ அந்த மாதிரி ஒரு நெருங்கிய ஆண் உறவினரா இருக்கிறவர் அந்த அக்னேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. வேர் தி நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் அசன்ட் இஸ் தி சேம் ஆர் நன், தட் ஹேர் இஸ் ப்ரிஃபர்ட் ஹூ ஹஸ் fewer or no degrees of descent. சோ ஒரு ஒண்ணு விட்ட அண்ணன் தம்பி பங்காளி முறையில போய் தான் ஒரு உறவினர் இருக்கார், வேற யாரும் இல்லை அப்படின்னா அதே மாதிரி அதுல வரக்கூடிய ஆண் உறவினர் டிகிரிஸ் ஆஃப் அசன்ட் அதாவது அப்பா சகோதரர் தாத்தா அந்த மாதிரி ஒரே ஈக்குவல் லெவல்ல இருந்தா அதுல இருந்து கீழே இறங்கும் பொழுது அவங்க யார் ஃபியூவர் டிகிரிஸ் ஆஃப் டிசென்ட்ல இருக்காங்களோ, இப்ப ஒரு ஒண்ணு விட்ட தாத்தாவுடைய ஒரு பேரன் இருக்கான், இன்னொரு இடத்துல ஒரு கொள்ளு பேரன் இருக்கான, அந்த பேரனுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். வேர் நெய்தர் ஹேர் இஸ் என்டைட்டில் டு பி ப்ரிஃபர்ட் டு தி அதர் அண்டர் ரூல் 1 or 2 தே டேக் சைமல்டேனியஸ்லி. அப்படி இல்லை ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க
சேர்ந்து ஈக்குவல் ஷேரா எடுத்துக்குவாங்க. Computation of degrees for the purposes of determining the order of succession among agnates or cognates, relationship shall be reckoned from the intestate to the heirs in terms of degrees of ascent or degrees of descent or both, as the case may be. இந்த உறவு முறைகளோட நெருக்கத்தை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு இறந்து போன நபரில இருந்து ஆரம்பிச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. Degrees of ascent and degrees of descent shall be computed inclusive of the intestate. Every generation constitutes a degree either ascending or descending. ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். அவ்வளவுதான். Property of a female Hindu to be her absolute property. Any property possessed by a female Hindu, whether acquired before or after the commencement of this act, shall be held by her as full owner thereof and not as limited owner. Explanation. In this subsection, property includes both movable and immovable property acquired by a female Hindu by inheritance or device or at a partition or in lieu of maintenance or arrears of maintenance or by gift from any person, whether a relative or not, before, at or after the marriage, or by her own skill or exertion, or by purchase or prescription or in any other manner whatsoever, and also such property held by her as Sridhana immediately before the commencement of this act. இந்த ஆக்டுக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து அவங்களுடைய பராமரிப்புக்காக, ஜீவனாம்சத்திற்காக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, இல்லைன்னா அவங்க கணவர் இறந்த போது அவங்களுடைய பராமரிப்புக்குன்னு ஒரு போர்ஷன் ஒதுக்கினாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டட் எஸ்டேட்டாக, அவங்களுக்கு வந்து டோட்டல் அப்சல்யூட் ரைட் இருக்காது. அவங்க வாழற வரைக்கும் அந்த சொத்தை அனுபவிச்சுக்கலாம், அதுல இருந்து வருமானங்களை எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல ஓல்டு ஹிந்துலால அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஒதுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டு அதன்படி அவங்களுடைய ஆளுகையில, அவங்க பொசஷன்ல, அவங்க என்ஜாய்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அமலுக்கு வரும் பொழுது அவர்களுக்கு பூர்ண உரிமையுடன் சென்றடைந்து விடுகிறது அப்படிங்கறதா இந்த செக்ஷன் 14. அதாவது அவங்களுக்கு லிமிட்டட் எஸ்டேட்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அப்சல்யூட் எஸ்டேட்டா என்லார்ஜ் ஆயிடுது. அதான் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் அன் எஸ்டேட் ஆஃப் அ ஃபீமேல்ங்கிறதா இந்த செக்ஷன் 14ல சொல்லுவாங்க. ஸோ அது வந்து போத் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வரும், ஸ்ரீதனத்துக்கு வரும். இதற்கு முன்னாடி எந்த சொத்துக்கள் எல்லாம் அவங்க வச்சு அனுபவிக்கலாம், விற்கக்கூடாது அப்படின்லாம் இருந்ததோ அந்த மாதிரியான எதுவுமே இல்லாம முழு உரிமையுடன் அவங்களுக்கு சென்றடைந்து விடும் இந்த சொத்துக்கள். அதுக்கு வந்து செக்ஷன் 14(2)ல வந்து, அது 14(1)ல ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு தேதியில் அந்த ஆக்ட் வரக்கூடிய சமயத்துல இந்த சொத்து அந்த பெண்களுக்கு பாத்தியப்பட்டு பெண்களுடைய அனுபவத்திலோ இல்ல பெண்களுடைய ஆளுகையிலேயே இருக்கணும். இப்ப இந்த லிமிட்டட் எஸ்டேட் உள்ள ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் வாங்கிட்டாரு, அப்புறம் இந்த செக்ஷன் 14 இந்த 1956 ஆக்ட் வந்துருதுன்னா, அந்த பெண் மூலமா உரிமை கோருகிறேன், அதனால எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அப்சல்யூட் ரைட்டோட வந்துருமானா வராது. ஏன்னா வேர்ட் யூஸ்டு வந்து any property possessed by a female Hindu, whether acquired before or after the commencement of the act, shall be held by her as full owner thereof and not as a limited owner. அப்படிதான் சொல்றாங்க. ஒரு பார்ட்டிஷன்ல வந்திருந்தாலோ, ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்திருந்தாலோ, இதுல வந்திருந்தாலோ, அவங்ககிட்டேருந்து கிரயம் வாங்கின ஒரு நபர் வந்து அந்த லிமிட்டட் எஸ்டேட்டை தான் அவர் கிரயம் வாங்கியிருக்காரு. அவர் வந்து இந்த ஆக்ட் படி எனக்கு லார்ஜர் எஸ்டேட் வந்துருது, நான் இந்த ஆக்ட் வந்த போது நான் இந்த சொத்தை வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியுமானா, இந்த பெனிஃபிட் வந்து அந்த மாதிரி நபர்களுக்கு போகிறதுக்காக நோக்கத்தோட இயற்றப்படவில்லை. அப்படிங்கறனால தட் ஃபீமேல் ஷுட் பி பர்சன் இன் பொசஷன். ஆக்சுவல் பொசஷன்ல என்ன கூட ரைட் டு பொசஸ் இருக்கணும் அவங்களுக்கு. இந்த செக்ஷன் 14ல செக்ஷன் 14ல என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் எஸ்டேட் எப்ப வராது அப்படின்னா, செக்ஷன் 14 சப்கிளாஸ் 2 சொல்லிடுது. Nothing contained in subsection 1 shall apply to any property acquired by way of a gift or under a will
or any other instrument or under a decree or order of a civil court or under an award where terms of the gift, will or other instrument or decree or award prescribes a restricted estate in such property. So ஒரு உயில் மூலமாகவோ ஒரு தானம் மூலமாகவோ இல்ல ஒரு கோர்ட் தீர்ப்பின் மூலமாகவோ குறிப்பிட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக ஒரு குறைந்த உரிமையோடு ஒரு சொத்து ஒரு பொண்ணு ஒருத்தங்களுக்கு ஒரு லேடிக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் எந்த அடிப்படையில அவங்களுக்கு அந்த உயில் மூலமாகவோ கிஃப்ட் மூலமாகவோ இல்ல கோர்ட் தீர்ப்பு மூலமாகவோ ஒரு அவார்டு மூலமாகவோ என்ன டேர்ம்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த டேர்ம்ஸ்ல தான் அவங்க என்ஜாய் பண்ண முடியும். அது என்லார்ஜ் ஆகாது. இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த செக்ஷன் 14(1) உள்ள கான்செப்ட் எல்லாமே ப்ரீ எக்ஸிஸ்டிங் ரைட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு லேடிக்கு ரைட் டு பி மெயின்டைன்ட் அவுட் ஆஃப் தி ஹஸ்பண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இன் தி ஹஸ்பண்ட்ஸ் ஹவுஸ் ஆர் அன் அன்மேரிட் டாட்டருக்கு ரைட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் அவுட் ஆஃப் தி ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தேர் ஃபாதர் ஆஃப் ஹர் ஃபேமிலி அப்படிலாம் இருந்தது. ஓல்டு ஹிந்துலால இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் ரைட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இருந்து அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் ரைட்டை ஏற்கனவே முன் ஒரு உரிமை இருக்கு, அந்த உரிமையின் அங்கீகாரமாக அவங்களுக்கு ஒரு பாகப்பிரிவினையிலையோ ஏதோ ஒரு பத்திரம் மூலமாகவோ ஒரு லிமிடெட் எஸ்டேட்டை கொடுக்குறாங்கன்னா அது என்லார்ஜ் ஆகும். ஆனா எந்த விதமான முன் உரிமையும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ரைட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாக்குமெண்ட் ஒரு உயில் மூலமாகவோ ஒரு கிஃப்ட் மூலமாகவோ ஒரு கோர்ட்டு தீர்ப்பு மூலமாகவோ ஒருத்தங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு சிறிய உரிமை ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு உரிமையை கொடுக்குறாங்கன்னா அது இந்த செக்ஷன் 14(1) படி என்லார்ஜ் ஆகாது. இதுதான் டிஃபரன்ஸ். அப்புறம் செக்ஷன் 15 ஜெனரல் ரூல்ஸ் ஆஃப் சக்சஷன் இன் தி கேஸ் ஆஃப் ஃபீமேல் ஹிந்துஸ். The property of a female Hindu dying intestate shall devolve according to the rules set out in section 16. So, பெண்களுடைய தனிப்பட்ட சொத்து அவங்க எந்தவித விருப்புறுதி ஆவணம் எதுவும் எழுதி வைக்காம இறந்துட்டாங்கன்னா அது அப்ப எப்படி அடுத்த வாரிசுகளுக்கு சென்றடையும் அப்படிங்கறது செக்ஷன் 15(16) சொல்லுது. அதுல ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சொத்து அவங்களுடைய மகன் மகள்கள் மற்றும் கணவருக்கு சேரும். ஒரு டிஸ்டர்பன்ஸ். இது எப்படி இது பண்றது? குழந்தைகள் இல்ல அப்படின்னா அப்படிங்கிற பட்சத்துல ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னா ஹஸ்பண்டுடைய வாரிசுகளுக்கு போகும். அடுத்தாப்புல அவங்களுடைய சொத்து அந்த பெண்ணுடைய தகப்பனார் தாயாருக்கு போகும். அவங்க தகப்பனார் தாயாரும் இல்லை அப்படின்னா தகப்பனாருடைய வாரிசுகளுக்கு போகும். அவங்க இல்லைன்னா கடைசியில தாயாரோட வாரிசுக்கு போகும். இதுதான் ஆர்டர் ஆஃப் சக்சஷன் ஸ்பெசிபிக்கா கொடுத்துருக்காங்க. இதுல சப்போஸ் சொத்து குழந்தைகள் இல்ல நேரடி வாரிசுகள் இல்ல அப்படிங்கும் பொழுது தன்னுடைய கணவர் குடும்பத்தின் மூலமாக வந்திருந்தா அந்த சொத்து கணவருடைய வாரிசுக்கு போகும். தாயார் தகப்பனார் மூலமாக வந்திருந்தா தகப்பனாருடைய வாரிசுகளுக்கு போகும். அதுதான் சப்செக்ஷன் 2ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நார்மலா குழந்தைகளுக்கும் கணவருக்கும் போகும். அவங்க இல்லாத பட்சத்துல கணவருடைய வாரிசுகளுக்கு போகும். அடுத்தது அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா, அடுத்தது அந்த பெண்ணுடைய தகப்பனார் இல்லைன்னா தாயாருடைய வாரிசுகள். அடுத்த கேட்டகரி என்னன்னா எங்கேருந்து சொத்து வந்திருக்கு அந்த வகையில உள்ள வாரிசுகளுக்கு திரும்பி போயிடும். ஹஸ்பண்டுடைய குடும்ப வகையில வந்திருக்கு அப்படின்னா அது ஹஸ்பண்டுடைய ஹேர்ஸுக்கு போயிடும், வேற எந்த வாரிசுகளுமே இல்லாத பட்சத்துல. கணவருடைய அதாவது தகப்பனார் தாயார் மூலமா வந்திருக்கு அப்படின்னா அப்ப
அது வந்து அவங்களுக்கு தான் திரும்பி போகும். அவங்க தகப்பனாருடைய வாரிசுகளுக்கு போகும். Order of succession and manner of distribution among heirs of a female Hindu. The order of succession among the heirs referred to in section 15 shall be, and the distribution of the intestate property among those heirs shall take place according to the following rules, namely: Rule 1. Among the heirs specified in subsection 1 of section 15, those in one entry shall be preferred to those in any succeeding entry, and those included in the same entry shall take simultaneously. If any son or daughter of intestate had predeceased the intestate, leaving his or her own children alive at the time of intestate's death, the children of such son or daughter shall take between them the share which such son or daughter would have taken if living at the intestate death. So, பையனோ பொண்ணோ யாரோ இறந்துட்டாங்கன்னா அவங்க மூலமா வர வாரிசுகள் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ என்ன ஷேர் போயிருக்குமோ அந்த ஷேரை அவங்க எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்குவாங்க. அவ்வளவுதான். இது செக்ஷன் 8ல கிளாஸ் 1 கிளாஸ் 2ல உள்ள அதே லாஜிக் தான் இங்கேயும். The devolution of the property of the intestate on the heirs referred to in clauses B, D and E of subsection 1 and in subsection 2 of section 15 shall be in the same order and according to the same rules as would have been applied if the property had been father's or mother's or the husband's, as the case may be, and such person had died intestate in respect thereof immediately after the intestate's death. So நம்ம முன்னாடி இந்த குழந்தைகள் ஹஸ்பண்ட் எல்லாம் இல்லாத சமயத்துல எப்படி ஹஸ்பண்டோடைய ஹேர்ஸ் ஃபாதருடைய ஹேர்ஸ் மதருடைய ஹேர்ஸுக்கு போகும் சொல்றோமோ அது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வாரிசுகளுக்கு எப்படி போயிருக்குமோ செக்ஷன் 8 படியோ செக்ஷன் 15 படியோ அந்த மாதிரி போகும் அப்படிங்கறத ரீட்ரேட் பண்றாங்க. இதே சேஞ்சஸ் தான் வந்து மருமக்கத்தாயம் ஆலியசந்தனா லாஸ் படி உள்ள சக்சஷனுக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 8, 10, 15 and 23 shall have effect in relation to persons who would have been governed by Marumakattayam law or Aliyasantanam law if this act had not been passed, as if for subclasses C and D of section 8 the following had been substituted, namely: slight change Marumakattayam and Aliyasantanam lawக்கு இந்த செக்ஷன் 17ல சொல்றாங்க. ஸோ இங்க மருமக்கத்தாயம் அலியசந்தானம்லா வந்தாச்சுன்னா அப்ப வந்து இந்த ஆர்டர் ஆஃப் சக்சஷன் வந்து ஜென்ரலா செக்ஷன் 8 செக்ஷன் 15 படி அப்படியே வந்துடாது. அதுல கேட்டகரிஸ்ல சில சேஞ்சஸ் இருக்கு, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் ஜென்ரலா ஃபுல் பிளட் ப்ரிஃபர்டு டு ஹாஃப் பிளட் செக்ஷன் 18. Heirs related to an intestate by full blood shall be preferred to heirs related by half blood if the nature of relationship is the same in every other ரெஸ்பெக்ட். ஃபுல் பிளட்னா உடன் பிறந்தவர்கள், நேரடி ஒரே தகப்பனார் மூலமாக பிறந்தவர்கள். செக்ஷன் டெஃபினிஷன்ல எடுத்து பாத்தீங்கன்னா full blood, half blood, uterine blood உடைய definition இருக்கு. Two persons are said to be related to each other by full blood when they are descended from common ancestor by the same wife. So, ஒரு தாய் வயிற்று ஒரு தகப்பன் தாய் மூலமாக பிறந்தவர்கள். By half blood when they are descended from common ancestor but by different wives. தகப்பன் ஒருத்தர், தாய் வெவ்வேற. ஸோ அவங்க half blood ஆயிடுறாங்க. யூட்ரைன் பிளட்னா தாய் ஒருத்தர் தகப்பன் வெவ்வேற, அப்ப அவங்க யூட்ரைன் பிளட் ஆயிடுவாங்க.
Section 19. Mode of succession of 2 or more heirs. If 2 or more heirs succeed together to the property of an intestate, they shall take the property, save as otherwise expressly provided in this act, per capita and not per stripes, and as tenants in common and not as joint tenants. So, இதையும் section 8யும் சேர்த்து பார்த்தோம்னா அந்த செக்ஷன் 4ஓட சேர்த்து படிச்சோம்னா ஓல்டு ஹிந்துலால எப்படி ஃபாதர்ஸ் கிராண்ட் ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி சன்னுக்கு பர்த் ரைட் வருமோ அது இங்க மாற்றப்பட்டு செக்ஷன் 8 படி ஃபாதருக்கும் ஃபாதரோட பிறந்தவங்களுக்கும் வந்த உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் தாத்தாவுடைய சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தால் அந்த சொத்துல தாத்தாவுடைய வாரிசுகளான அப்பா, சித்தப்பா, அத்தை இவங்களுக்கு எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர், தலைக்கு ஈக்குவலா ஒரு ஷேர் பெர் கேபிட்டா வந்துருது செக்ஷன் 19 படி. சோ அப்படி வரும்பொழுது அவங்க தே ஆர் டேக்கிங் தி ஷேர் இன் தேர் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி ஆஸ் தேர் செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. பெர் ஸ்ட்ரைப்ஸ் வந்தா தான் அந்த பிரான்ச்சுக்கு ரெப்ரசன்டேட்டிவா அவங்க வருவாங்க. அப்படி வரல செக்ஷன் 19 படி. சோ அதனால அந்த ஓல்டு ஹிந்துலால இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வரும். அதனாலதான் இப்ப சுய சம்பாத்திய சொத்துக்கள்னு வரும்பொழுது தாத்தா, பையன், பேரன் வந்தாலுமே செக்ஷன் 8 அண்ட் 19 இருக்கிறனால அடுத்த ஜெனரேஷனுக்கு அதுக்கு செப்பரேட்டா போயிடுது. அடுத்த தேர்ட் ஜெனரேஷனுக்கு அதுல பர்த் ரைட் இல்லாம போயிடுது. ஏன்னா தட் செகண்ட் ஜெனரேஷன் டேக்ஸ் இட் பர் கேபிட்டா அண்டர் செக்ஷன் 8 அண்ட் செக்ஷன் 19. And they also enjoy as tenants in common and not as joint tenants. Tenants in common போது ascertained share fluctuation இருக்காது. Whereas joint tenancy அப்படி கிடையாது. Joint tenancy உடைய எக்ஸாம்பிள் co-possessory property. Section 20. Right of a child in womb. A child who was in the womb at the time of the death of an intestate and who is subsequently born alive shall have the same right to inherit to the intestate as if he or she had been born before the death of the intestate, and the inheritance shall be deemed to vest in such a case with effect from the date of death of the intestate. So, ஒரு நபர் இறந்து போன நபருக்கு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் மனைவி கர்ப்பமா இருந்து ஒரு குழந்தை உருவாயிருந்தால் அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு அவர் இந்த இறந்து போன நபர் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை அதுக்கு முன்னாடி உடனடியாக பிறந்தா அதுக்கு என்ன ரைட் வருமோ அந்த ரைட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தங்க பிரெக்னண்டா இருக்கும்போது ஒரு பார்ட்டிஷன் பண்ணினா அந்த பார்ட்டிஷன்ல அந்த சைல்டு இன் தி ஊம்புக்கும் ப்ரொவைட் பண்ணி பண்ணலைன்னா ஆஃப்டர் தி பர்த் தி சைல்டு கேன் ஃபைல் அ சூட் டு ரீஓபன் தி பார்ட்டிஷன், கொஸ்டின் தி பார்ட்டிஷன், பிகாஸ் ஆஃப்டர் தி பர்த் இட் ஹஸ் காட் அ ரைட். Presumption in case of simultaneous deaths, where two persons have died in circumstances rendering it uncertain whether either of them, and if so which, survived the other, then for all purposes affecting succession to the property it shall be presumed until the contrary is proved that the younger survived the elder. So order of succession பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, அப்புறம் யார் ப்ரிடிசீஸ்டு, அப்படிலாம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு 3 பேர் இறந்துட்டாங்க, ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சக்சஷன் ஃபர்ஸ்ட் யாருக்கு ஓபன் ஆச்சு, அப்புறம் யாருக்கு வாரிசா வந்தாங்க அப்படிங்கிற கணக்கிற்காக மூத்தவர் முன்னாடி இறந்ததாகவும் இளையவர் அவருக்கு அடுத்தாப்புலதான் இறந்ததாகவும் ஒரு அனுமானம் இந்த சட்டத்துல செக்ஷன் 21ல கொண்டு வந்திருக்காங்க. Preferential right to acquire property in certain cases, the right of preemption நம்ம சொல்லுவோம். Where after the commencement of this act an interest in any movable property of an intestate or in any business carried on by him or her, whether solely or in conjunction with others, devolves upon 2 or more heirs specified in clause 1 of the schedule,
and any one of such heirs proposes to transfer his or her interest in the property or business, the other heirs shall have a preferential right to acquire the interest proposed to be transferred. So இது வந்து ஒரு முன்னுரிமை, ப்ரிஃபரன்ஷியல் ரைட். எப்ப அப்படின்னா, ஒரு இன்டர்ஸ்டேட் சக்சஷன் மூலமாக ஒரு எக்ஸ் ஆர் ஒய் உடைய ப்ராப்பர்ட்டி கிளாஸ் 1 ஹேர்ஸுக்கு டிவால்வ் ஆகி அந்த கிளாஸ் 1 ஹேர்ஸ் எல்லாரும் ஜாயிண்ட் ஓனர்ஸா இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் அதில் அவருடைய உரிமையை, அவருடைய ஷேரை விற்பனை செய்ய போறார் அப்படின்னா, அப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த அதர் ஷேரர்ஸ், அதர் ஹேர்ஸுக்கு அந்த பங்கை வாங்கக்கூடிய முன் உரிமை இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இது வந்து அந்த கிளாஸ் 1 ஹேர்ஸுக்குள்ள மட்டும்தான். சப்போஸ் அதுலயுமே டிவால்வ் ஆனதுக்கு அப்புறம் கிளாஸ் 1 ஹேர்லயுமே யாரா 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் ஃபர்தர் டிவல்யூஷன் ஆஃப் ரைட்ஸ் எல்லாம் வந்துருதுன்னா, அப்ப அவங்க எல்லாருமே கிளாஸ் 1 ஹேர்ஸா வரமாட்டாங்க. அந்த கிளாஸ் 1 ஹேருடைய வாரிசுகள்னு சில பேர் வந்துருவாங்க. அப்ப அவங்களுக்கும் கிளாஸ் 1 ஹேருக்கும் சம்பந்தம் இருக்காது. அப்ப அவங்க வந்து ரைட் ஆஃப் ப்ரீஎம்ப்ஷனை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இது வந்து எல்லாமே அதே ஒரே ஸ்டேட்டஸ், ஒரே கேட்டகரியில கிளாஸ் 1 ஹேர்ஸா இருந்து உரிமை இறக்கம் நடந்து இருக்கும் பொழுது இந்த ப்ரிஃபரன்ஷியல் ரைட்டை கிளைம் பண்ணலாம். The consideration for which any interest in the property of deceased may be transferred under this section shall, in the absence of any agreement between the parties, be determined by the court on an application being made to it in this behalf. And if any person proposing to acquire the interest is not willing to acquire it for the consideration so determined, such person shall be liable to pay all the cost of or incident to the application. So இதுல வந்து எந்த விலைக்கு அந்த பங்கை வாங்குறது அப்படிங்கிறது தரப்பினர்களுக்குள்ள இது சம்பந்தமாக ஏதாவது ஒப்பந்தம் இருந்தாலோ ஏற்பாடு இருந்தாலோ அதன்படி வாங்கலாம். அதை அந்த பணத்தை கட்டி நான் கொடுங்கன்னு சொல்லி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்ம் சூட் போடுற மாதிரி தான் ரைட் ஆஃப் ப்ரீஎம்ப்ஷனை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு சூட் போட்டாகணும். ஆனா வித்தின் அ இயர் லிமிடேஷன்ல. அப்படி இல்லைன்னா கோர்ட் கேன் டிட்டர்மைன். சப்போஸ் ஒரு ஷேர் ஹாஸ் பீன் ஏலினேட்டட்னா அந்த வித்த பணத்தையே அந்த பத்திரத்துல இருக்கும், கிரைய தொகை இருக்கும், அந்த தொகைக்கே நான் கிரையம் வாங்குறேன்னு சொல்லியும் கேட்கலாம். If there are 2 or more heirs specified in class 1 of the schedule proposing to acquire any interest under this section, that heir who offers the highest consideration for the transfer shall be preferred. So இப்போ ஒருத்தர் விற்கிறார் பங்க, ஆனா 4-5 பேர் அந்த பங்கை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா அதுல அதிகபட்ச பணம் யார் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரோ அவருக்கு அந்த பங்கை கிரயம் பெறுவதற்கு உரிமை உண்டு, அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. செக்ஷன் 23 டுவெல்லிங் ஹவுஸ்ல டெலீட் ஆயிடுத்து. 23, 24 ஆஃப் தி ஆக்ட் எல்லாம் டெலீட் ஆயிடுத்து. 25 மர்டரர் டிஸ்குவாலிஃபைடு. யாரா ஒருத்தரை கொலை பண்ணிட்டாருன்னா அந்த கொலை பண்ணினவருக்கு வாரிசா அவரால் சொத்தை பெற முடியாது. அது செக்ஷன் 25. Converts descendants disqualified. Whether before or after the commencement of this act, a Hindu has ceased or ceases to be a Hindu by conversion to another religion, children born to him or her after such conversion and their descendants shall be disqualified from inheriting the property of any of their Hindu relatives. So ஒருத்தர் வந்து இந்துவா இருந்து மதம் மாறிட்டார்னா அவரோ அவருடைய வாரிசுகளோ அவருடைய மற்ற இந்து உறவினர்களுடைய வாரிசுகளாக சொத்துக்களை பெற முடியாது. அதற்கு அவங்க disqualified unless such children are descendants or Hindus at the time when the succession opens. Suppose அவர் மட்டும் மாறிட்டாரு, அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இந்துவா இருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு அந்த வாரிசு உரிமைப்படி எலிஜிபிலிட்டி இருந்தா கிடைக்கும். Succession when heir disqualified. If any person is disqualified from inheriting any property under this act, it shall devolve as if such person had died before the intestate. So யாரா ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷனாலேயோ மர்டர்னாலேயோ
டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னா அப்ப அவங்க வந்து ப்ரிடிசீஸ்டு சன் டாட்டரா கருதப்பட்டு அப்ப எப்படி ரூல்ஸ் எல்லாம் அப்ளை ஆகுமோ அப்படி ஆகும். சப்போஸ் அந்த கன்வர்ஷனுக்கு அப்புறமா வரக்கூடிய குழந்தைகளும் இதே மாதிரி கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு போய் சென்றடையாது அந்த உரிமை. இல்லைன்னா ஏற்கனவே செக்ஷன் 26ல சொன்ன மாதிரி இஃப் தே ஆர் ஹிந்துஸ் அட் தி டைம் when succession open then they will inherit. அதே மாதிரி டிசீஸ் டிஃபெக்ட் எக்ஸெட்ரா நாட் டு டிஸ்குவாலிஃபை. ஓல்டு ஹிந்துலால சில விதமான ரோகங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்தாச்சுன்னா அந்த நபருக்கு சொத்து உரிமை சென்றடையாது. அந்த மாதிரியான இன்ஹிபிஷன்ஸ் இதெல்லாம் வந்து இப்ப வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே சொத்துரிமை உண்டு. ஃபெயில்யூர் ஆஃப் ஹேர்ஸ். இஃப் அன் intestate has left no heir qualified to succeed to his or her property in accordance with the provisions of this act, such property shall devolve on the government and the government shall take the property subject to all obligations and liabilities to which an heir would have been subject. So எந்த விதமான வாரிசுகளுமே இல்லாம ஒருத்தர் இறந்துட்டாருன்னா கிளாஸ் 1 கிளாஸ் 2 ஹேர்ஸ் கிடையாது, ஆக்னேட்ஸ் கோக்னேட்ஸ் எல்லாம் கிடையாதுன்னா அப்ப by doctrine of Escheat it will go to the government. கவர்மெண்ட் வந்து வாரிசா வந்துடும். Testamentary succession, section 30. Any Hindu may dispose of by will or other testamentary disposition any property which is capable of being so disposed of by him or by in accordance with the provisions of the Indian Succession Act 1925 or any other law for the time being in force and applicable to Hindus. ஸோ முன்னாடி ஒரு கோபாசனரி ப்ராப்பர்ட்டியில ஒரு ஷேரை வில் எழுதி வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். வாரிசு இல்லைன்னா சர்வைவர்ஷிப் அதுக்கப்புறமா அப்படி இருந்தது. அதை வந்து கிளாரிஃபை பண்ணி டெஸ்டமெண்டரி சக்சஷன் பாசிபிள் அப்படிங்கிறதுக்காக any Hindu may dispose of by will or other testamentary disposition any property which is capable of being so disposed of by him or her in accordance with the provisions of Indian Succession Act 1925 or any other law for the time being in force and applicable to Hindus. Explanation: the interest of a male Hindu in a Mitakshara Kopassanari property or interest of a member of Tarwad, Tavali, Illam, Kudumba or Kavaru in the property of Tarwad, Tavali, Illam, Kudumba or Kavaru shall, notwithstanding anything contained in this act or in any other law for the time being in force, be deemed to be property capable of being disposed of by him or by her within the meaning of this section. Section 6ல உள்ள அமெண்ட்மெண்ட்லயுமே இந்த ஃபீமேல் கோபாசனரா வரவங்களுக்குமே அந்த ரைட் இருக்கு அப்படிங்கிறதையுமே கிளாரிஃபை பண்ணி அதிலேயே சொல்லிட்டாங்க. Section 6(2)லயுமே any property to which a female Hindu becomes entitled by virtue of subsection 1 shall be held by her with incidents of copasanary ownership and shall be regarded, notwithstanding anything contained in this act or any other law for the time being in force, as property capable of being disposed of by her by testamentary disposition. So இதுதான் ஒரு overview of the Hindu Succession Act within the short time. ஏதாவது உங்களுக்கு queries இருந்தா கேளுங்க. இதுல Hindu Succession Act எல்லாம் ரொம்ப எல்லாம் பெருசா டீப்பாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொவிஷன் பேசிஸ்ல ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஐ நோ இட் இஸ் வெரி ஷார்ட். சார் கேப்பர் லைன்ல இருக்காங்க சார். சார் அவர்கிட்ட சந்தேகங்கள் எதா இருந்தாலும் கேட்டுங்க, அவர் டான்னு பதில் சொல்லிடுவார். இல்ல சார், இல்ல சார். சார் பிரபாகர் சார், பிரபாகர் சார் எந்த எக்ஸாம் எழுத போறாரு? என்னன்னா நீங்க என்னன்னா எக்ஸாம் எழுத போற? ஆபீஸ்க்கு போயிருப்பாரு நினைக்கிறேன். லைன்ல இருக்காங்க. சார் டவுட் எதுவும் கேட்க சொல்றீங்களா சார்? ஹிந்து விமன் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கு, அதெல்லாம் ரிப்பீல் ஆகல. அது அந்த மாதிரி சிச்சுவேஷன் 1937 to 56 அந்த ஆக்ட்ல சொல்லக்கூடிய சிச்சுவேஷன்ல வர கேசஸ்க்கு அப்ளை ஆகும். அப்ப
அப்ப ஏதாவது ஒரு டெத்து அப்ப டெவல்யூஷன் இருந்ததுன்னா அப்ப அந்த ஆக்ட் படி என்ன மாதிரி ஷேர் வந்திருக்கும், என்ன யார் கையில டிவால்வ் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டில் இட் இஸ் ரெலவென்ட். இட் இஸ் நாட் ரிப்பீல்டு. நோஷனல் பார்ட்டிஷன் ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 2005 வந்து அந்த அந்த செக்ஷனே சப்ஸ்டிடியூட் ஆயிடுது. இப்ப புது செக்ஷன் தான் அப்ளிகபிள். அதுபடி ஃபீமேல் இஸ் ஆல்சோ ஏ கோபார்ட்னருங்கும் போது அந்த நோஷனல் பார்ட்டிஷன்ங்கிற கான்செப்டே போயிடுது. இன்ஹெரிட்டன்ஸ் மென்ஷன்ட் அண்டர் செக்ஷன் 14 ஆஃப் தி இந்து சக்சஷன் ஆக்ட் வந்து ஒரு அன்மேரிட் டாட்டருக்கு வந்து ரைட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆன் தி ஃபாதர்ஸ் ஆர் கர்த்தாஸ் டெத் உண்டு. ஹஸ்பண்டுடைய டெத்துக்கு அப்புறமும் ஒரு ரைட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் உண்டு. ஸோ அந்த லிமிடெட் எஸ்டேட்டை ஷீ இஸ் இன்ஹெரிட்டிங் அஸ் தி ஹேர் ஆஃப் தி ஹஸ்பண்ட் ஆர் ஹேர் ஆஃப் தி ஃபாதர். ஸோ அந்த கான்டெக்ட்ல நம்ம அதை பார்த்துக்கோம். லட்சுமி சங்கர், எஸ், இப்போ லட்சுமி சங்கர் இந்த உத்தம் கேஸ் சொன்னேன் இல்லையா? ஆமா, உத்தம் கேஸ இட் வாஸ் டிஸ்டிங்விஷ்டு பை ஆர் சுப்பிரமணியம் போல்டா பண்ணாருன்னு. ஆமா, அது ஜட்ஜ்மெண்ட் சைட்டேஷன் மறந்து போச்சு. லாபிக்கு ரிப்போர்ட் ஆன. ஆமா, அதுக்கப்புறமே உமேஷ் லலித்தும் இந்து மலோத்ராவும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஆர்ஷனூர் சிங் கேஸ்னு உள்ள AR 2019 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 3098. ஆமா, அதுல ஆர் சுப்பிரமணியம் சொன்னதையே அவங்களுக்கு பண்ணி இட் வில் அப்ளை ஒன்லி டு அந்த கேஸ் வந்து கிராண்ட் ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டிலன்னு அதை டிஸ்டிங்விஷ் வாட் ஆர் சுப்பிரமணியம் அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சப்சிக்வெண்டா இந்து மல்ஹோத்ரா 2019 5 CTC 110 அதானே ஆர்ஷனூர் சிங் வெர்சஸ் ஹர்பால் ஜௌர். யா எக்ஸாக்ட்லி. அதுல 7.8 7.9 ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதுல டிஸ்டிங்விஷ் பண்ணிருப்பான். ஆமா, அதுல உத்தம் கேஸ் 7.8 கன்ஃபைன்ட் ஒன்லி டு தி கிராண்ட் ஃபாதர். யா எக்ஸாக்ட்லி. ஸோ அது அப்ப சார் சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நோட் பண்ணிக்கங்க. அது வந்து அதுக்கப்புறம் எஸ் சம்பூர்ணம் வெர்சஸ் CK சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ல ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து அந்த prior to 1956 51ல நடந்த ஒரு ஓப்பனிங் ஆஃப் பார்ட்டிஷனுக்கு அப்புறமா வரதுல என்ன லா அப்ளை ஆகும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுல இதெல்லாம் டீல் பண்ணிருக்காரு. அதாவது செகண்ட் அப்பீல் 729 ஆஃப் 2016, இது ரிப்போர்ட்டடான்னு தெரியல. செகண்ட் அப்பீல் 729 ஆஃப் 2016 மெட்ராஸ் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ். அதுல சார் சொல்ற ஹர்ஷ்னூர் சிங் கேஸ் எல்லாம் டீல் பண்ணிருக்காரு. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் நீங்க சொன்னதுக்கு. எனக்கு அது நான் நோட் பண்ணி வச்சேன், பட் பேசும்போது விட்டுட்டேன். நல்ல வேலை நீங்க சொன்னனால எனக்கு. ஆனா ஆர் சுப்பிரமணியம் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த சைட்டேஷன் இருந்தாலும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2019 2 லாவிக்லயே நம்ம நினைக்கிறேன். சரி, ரைட். லாவிக்லில ரிப்போர்ட் ஆன் ஜட்ஜ்மெண்ட். அதுக்கப்புறம் நீங்க இந்த டெல்லி ஹைகோர்ட்ல there are 2-3 ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை பொறுத்து. ஒன்னு மன்மோகன் சிங்னு ஒரு டிவிஷன் பெஞ்சில் ஒண்ணு, அதுக்கு முன்னாடி வால்மீகி மேத்தா அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்லயே ஹவு டு ப்ளீட் திஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, ancestral ப்ராப்பர்ட்டி, இன்ஹெரிட்டன்ஸ் பிஃபோர் 1956 அண்ட் ஆஃப்டர் 1956ன்னு 2 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. மன்மோகன் சிங் வந்து அதுல வந்து ஆர்ஷியா குலாட்டி வர்சஸ் குல்தீப் சிங் குலாட்டின்னு ஒரு மேட்டர்ல 2013 ஐ வில் ஷேர் தி ஜட்ஜ்மெண்ட். அதுல என்ன பண்றாங்கன்னா வந்து எப்படி ஹவு டு ப்ளீட் இன் அ பார்ட்டிஷன் சூட். வெறும் merely ஜாயிண்ட் ஃபேமிலி ஓன்டு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் தி ஜாயிண்ட் ஃபேமிலி நியூக்ளியஸ்னு போட்டா பத்தாது.
the joint family should have been in existence before 1956 and continue to exist after 1956. நம்மலாம் ப்ளீடிங் எடுக்கணும்னு சொல்லி ரிஜெக்ஷன் ஆஃப் தி பிளைண்டே ஒன்று பண்ணியிருக்காரு வால்மீகி மேத்தா. அது கரெக்ட் மன்மோகன் சிங் அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் டிவிஷன் செஞ்சார். அதை ரெஃபர் பண்ணாக்க வாட் யூ கேன் கெட் இஸ் ஹவு டு ப்ளீட் இன் அ பார்ட்டிஷன் சூட் ஆஸ் அ பிளைண்டிஃப் அப்படின்னு தெரியும். ஐ வில் ஷேர் த ஜட்ஜ்மெண்ட். Thank you so much, sir. Thank you, sir. நமஸ்காரம். க்ளோஸ் பண்ணிடலாமா சார்? புரியுதா? வேற ஒரே ஒரு क्वेश्चन போட்டுருக்காங்க சார் chat boxல. சார் சார் குசன் சார் மைக் ஆன் பண்ணி கேக்குறீங்களா? இருங்க சார், chat boxல போட்டுருக்காரா? ஆமா சார். Whether the property has to be compulsorily sold only after considering class 1 அது preemption கேக்குறீங்களா? ஆமா சார், அது கேக்குறேன் சார். preemption வந்து so many factors judgment lawல வந்து அது that is a very weak right. அப்படி என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாதுன்னு நிறைய கேசஸ்ல இருக்கு. பட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த வித்தின் டைம் அந்த விற்க போற ஷேரை இல்ல விற்கிற ஷேரை நீங்க வாங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இட்ஸ் ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டிய கண்டிகுவஸா இருந்து வேற தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் உள்ள விடக்கூடாதுங்கிறது அந்த பிரியம்ஷனுடைய ஒரு ஆப்ஜெக்டே. அப்படிங்கும்போது அப்ப கம்பல்சரியா விற்கணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க விற்க போறீங்கன்னா அந்த பணத்துக்கு அவர் கொடுத்துட்டாருன்னா அவருக்கு அந்த ஷேரை கொடுத்துடலாம்னு சொல்றேன். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். Sir, regarding debts and dues made by a married woman after her death, who are liable to pay? அவங்க ப்ராப்பர்ட்டிய யார் இன்ஹெரிட் பண்றாங்களோ டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி தே ஹேவ் டு பே. அவ்வளவுதான். There is no pious obligation or moral obligation. Any citation? இல்ல, anybody who is inheriting the property தான். நீங்க சிபிசிலயுமே எக்ஸிக்யூட் பண்ணும்போது மணி டிகிரி எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இந்த லீகல் ஹேர்ஸ் மேல நீங்க என்ஃபோர்ஸ் பண்றீங்க. செக்ஷன் 146 ஆஃப் சிபிசி ரெட் வித் செக்ஷன் 15 you can only enforce the decree, execute the decree against the property in their hands தான் சிபிசியே சொல்லுது. சோ அப்ப liability-மே அதோட ரெஸ்ட்ரிக்டட் தானே. Excellent. Thank you a lot, sir. Thanks, sir. Thank you so much, sir. உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த கிளாஸ் எடுத்து கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். பிரபாகர் சார் முடிச்சுக்கலாங்களா சார்? டைம் இஸ் 9 o'clock. Yes, sir. Thank you so much, sir. Thank you, sir. Thank you, sir. Prabhakar sir. Thank you, sir.